ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எனக்கு இண்டஸ்ட்ரியல் குரோத்தோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை ஓவராலா பார்த்துட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாம். பார்ட் 1ல நம்ம இந்த கண்டென்ட் எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதாவது இந்தியாவில் தொழிற்சாலை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, என்னென்ன தொழில்துறை சார்ந்த கொள்கைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். பார்ட் 2ல தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்த என்னென்ன தொழிற்சாலைகள் நிறுவனாங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன தொழிற்சாலைகள் நம்ம கொண்டு வந்தோம், அடுத்து லிபரலைசேஷன் ஃபேஸ்ல எந்த மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரியலிசம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பார்ட் 2 வீடியோல பார்த்தோம். அதுல முக்கியமான கண்டென்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், தொழில்துறை தொகுப்புகளை பத்தியும் பார்த்தோம். அதுல ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர், வாகன தொழில் தொகுப்புகளை பத்தியும், சரக்கு வாகன மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகளை பற்றியும் டீட்டெயிலா பார்த்தோம். அப்புறம் டெக்ஸ்டைல் கிளஸ்டர், நெசவு தொழில் தொகுப்புகள், இதை எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ட் 2 வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மீதி இருக்கிற கண்டென்ட் எல்லாம் தான் பார்க்க போறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டர் தொழில் தொகுப்புகள் ஒரு 3 இருக்கு, அது பார்க்கணும். அப்புறம் என்னென்ன பாலிசி எல்லாம் இந்த தொழிற்சாலையை விரிவாக்குறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து ஒரு சில ஏஜென்சி எல்லாம் இருக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய தொழிலை இன்னும் விரிவாக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கான ஹெல்ப்பா இந்த ஏஜென்சி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி என்னென்ன ஏஜென்சி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா தொழில் மயமாக்கதோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட்டா நமக்கு இன்னைக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெதர் அண்ட் லெதர் குட் கிளஸ்டர், அதாவது தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு. இந்தியாவிலேயே தோலை பதனிடக்கூடிய, அதாவது தோலை தான் என்னதான் மாத்துறாங்க, லெதரா மாத்துறாங்க. அந்த தோல்ல இருந்து பதனிட்டு அதை அது மூலமா பொருட்கள் தயாரிக்கிறதுல திறன் வாய்ந்ததுல தமிழ்நாடு தான் எவ்வளவு சதவீதம் இருக்கு, 60% பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி அந்த தோலை பயன்படுத்தி பொருட்கள் தயாரிக்கிறதுல 38% தயாரிப்பு தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த 2% நம்ம கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு கிடைக்கக்கூடிய அந்த தோல்ல இருந்து பதனிட்டு அது ஒரு பொருட்களா மாத்தக்கூடிய திறன் அப்படிங்கிறது 60% தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. அவங்க அந்த திறனை வச்சு அவங்க செய்யக்கூடிய அந்த பொருட்களை எவ்வளவு சதவீதம் அவங்களோட பங்கு இருக்கு அப்படின்னா 38%. தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது மெயின் சென்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. வேற எந்தெந்த ஏரியாலாம் இருக்கு அப்படின்னா ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த ஏரியால எல்லாத்தையும் லெதர் குட்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலரா இருக்கு. இங்கதான் அதுக்கான தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது பயங்கரமா பரவி இருக்கு. இப்போ வெள்ளூர் தான் என்னது, நம்ம இந்தியாலேயே அதிகமாக லெதர் குட்டை எக்ஸ்போர்ட் பண்றது எது, வேலூர் தான். இந்த மாதிரி சென்னையில, திண்டுக்கல், ஈரோடு அந்த மாதிரி நிறைய இடத்துல லெதர் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இருக்கு. பட் எக்ஸ்போர்ட் பண்றதுல அதிகமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா வேலூர். ஓகே, அடுத்து ஃபயர் ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங் கிளஸ்டர். இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாருக்கும் தெரியும், தீப்பெட்டி தொழிற்சாலை. அதே மாதிரி பிரிண்டிங் இருக்கக்கூடியது, இன்னொன்னு ஃபயர், அதாவது சாரி பட்டாசு. இது மூணுமே எந்த இடத்துலதான் அதிகமா இருக்கும், மூணுமே சிவகாசியில ஏரியால தான் ரொம்ப ஃபேமஸ். எது எது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது பட்டாசு அப்படிங்கிறது 90%. அதுக்கு அடுத்து தீப்பெட்டி தொழிற்சாலை 80% பங்கு வகிக்குது. 60% என்னது, அச்சு பணிகள், அதாவது பிரிண்டிங். அப்ப இந்த பெர்சன்டேஜ் நம்ம நல்லா ஞாபகம். எல்லாருக்கும் இந்த மூணுமே சிவகாசி அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா எதை எவ்வளவு சதவீதம் இது ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த கண்டென்ட் மூலமா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொலோனியல், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துருச்சு. இது மூலமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகே, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி கிளஸ்டர்ஸ், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். நம்ம தாராளமயமாக்கல், குளோபலைசேஷன் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் நிறைய ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இதெல்லாம் என்ன கம்பெனிஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் கம்பெனிஸ். தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ஆஃப்டர் குளோபலைசேஷன், தாராளமயக்கால் ஆக்கிறதுக்கு அப்புறம் என்னென்ன கம்பெனிஸ் வந்துச்சு அப்படிங்கறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் வந்திருக்கு, நோக்கியோ, ஃபாக்ஸ்கான், மோட்டார்லா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு.
ஸோ இவங்களோட பணி என்ன? மொபைல் ஃபோன் தயாரிக்கிறது, அப்புறம் சர்க்கியூட் போர்டு தயாரிக்கிறது, வேற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது இவங்களோட பங்கு. இது எங்க மெயினா கொண்டு வந்தாங்க அப்படின்னா சென்னையில். அப்போ சென்னையில இருக்கக்கூடிய ஏரியாவை சுத்தி மொபைல் ஃபோன் தயாரிக்கிறது, சர்க்கியூட் போர்டு தயாரிக்கிறது, எலக்ட்ரிக் ப்ராடக்ட் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை சார்ந்த தொழிற்சாலைகள் எல்லாமே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட், ரொம்ப முக்கியமான கண்டென்ட். அதாவது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியால, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்தெந்த ஏரியால அதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சென்னையில எங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர். அதாவது இந்த எல்கோசஸ், எல்காட் ஐடி பார்க்குன்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர்ல விளான்குறிச்சி அப்படிங்கிற இடத்துலதான் எல்காசஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து மதுரையில இலந்தைக்குளம், அதே மதுரையில 2 பிளேஸ், இலந்தகுளம் இருந்து வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம். திருச்சியில நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டா, சேலம்ல ஜாகிரம்பாளையம், ஓசூர்ல விஸ்வநாதபுரம். இப்ப எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு இந்த சைடு பிளேஸ் கொடுத்துருவாங்க, இதுல எது கரெக்டான மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். சேம் இதுலயும் அதே தமிழ்ல அதே கண்டென்ட் தான் கொடுத்திருக்காங்க. எத்தனை பிளேஸ்? 8 பிளேஸ். எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அது எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன பாலிசி ஃபேக்டர்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ், ஒரு தொழிற்சாலை விரிவாக்குறதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 3 காரணிகள். ஒன்னு எஜுகேஷன், கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு, இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் தொழில்துறை ஊக்குவிப்பு. எஜுகேஷன், இப்போ பேசிக்கா தொழில் தொடங்கணும் அப்படின்னா, தொழிற்சாலையில தொடங்குறதா இருந்தாலும், அந்த தொழிற்சாலையில வேலை செய்யறதா இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த தொழில்துறை சார்ந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க, நம்மளோட ஸ்டேட்ல நம்மளோட கண்ட்ரில நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஜினியர்ஸ் அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டு செக்டார்லயும் வேலை பார்க்குற மாதிரி ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் பாலிடெக்னிக் காலேஜும் அப்படிங்கிறது அதே மாதிரிதான். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படிங்கிறது எந்த இண்டஸ்ட்ரியில அவங்க வேலை செய்ய போறாங்களோ அது சார்ந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அறிவோட ஒருத்தவங்க உள்ள நுழையும் போதுதான் தொழிற்சாலை அப்படிங்கிறது இன்னுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இது ஃபர்ஸ்ட். 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப எல்லாருமே இருக்காங்க, ஆனா அந்த இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் இல்லை அப்படின்னா தொழிற்சாலை அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அப்போ பேசிக்கான விஷயம் என்ன? கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதை ஏற்படுத்தணும். 2வது குட் ரோடு, நல்ல சாலை அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அந்த நல்ல சாலை அதுவும் எப்படி இருக்கணும், சின்ன சின்ன ரூரல் ஏரியாஸ்ல இருந்து அர்பன் ஏரியாஸை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். கிராமத்துல இருந்து நகரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான சாலைகள் அமைக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து அவங்க தயாரிச்ச பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கணும். 3வது இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன். இப்ப நம்ம கிட்ட திறமை இருக்கு, தேவையான வசதிகள் இருக்கு, ஆனா அதை செய்யறதுக்கு நம்ம கிட்ட காசு பத்தல அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டை பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். அப்படி யார் இருக்கா? நம்மளோட கவர்மெண்ட் இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு தொழிற்சாலை தொடங்குறதுக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை எல்லாருமே செய்து தராங்க. இந்த 3 ஃபேக்டரும் இருந்துச்சு அப்படின்னா என்னலாம், நம்மளோட தொழிற்சாலை அப்படிங்கிறது இன்னுமே விரிவாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லாஸ்ட், ஒரு சில ஏஜென்சி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட தொழிலை விரிவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 5 இது கொடுத்திருக்காங்க. அந்த ஒன்னொன்னைய பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிப்காட். சிப்காட் அப்படிங்கிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. நமக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிப்காட்ன்னு கொடுத்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறது கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா தமிழ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல இதை பார்த்து வச்சுக்கணும். இப்ப சிப்காட் அப்படிங்கிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். இது எந்த இயர்ல கொண்டு வந்திருப்பாங்க? 1971. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? தொழில்துறையில முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்காக. அடுத்து டிரான்சிட்கோ. இந்த 5ஐயுமே எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இப்போ ஃபர்ஸ்ட் சிப்காட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? தொழில்துறையை முன்னேற்றத்துக்காக 1971ல. அடுத்து டான் சிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம். அப்ப இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? சிறு தொழிலை மேம்படுத்துறதுக்காக. அந்த அதோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன்லேயே வந்து அதுக்கான மீனிங் இது ஒழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரி சிறு தொழில் அப்படின்னு வருது. அப்ப என்னது? சிறு தொழிலை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கழகம். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1970. முன்னாடி பார்த்தது 1971, இது 70. அடுத்து டிட்கோ. டிட்கோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தொழில்துறை மேம்பாட்டு கழகம். அப்போ தொழில்துறை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இன்னொரு கழகம் தான் டிட்கோ. அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1949ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா. அப்போ நமக்கு தேவையான குறைந்த அளவிலான ஒரு நிதி உதவியை வந்து இவங்க வந்து நமக்கு செய்து கொடுப்பாங்க. அடுத்து டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு சிறு தொழில் கழகம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சிறு தொழிலுக்காக, சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் இதுதான். இது எந்த வருஷம் அப்படின்னா 1965. ஓகே, இப்ப இந்த 5மே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது? சிப்காட். சிப்காட் அப்படிங்கிறது தொழில்துறை முன்னேற்றத்திற்காக, டான் சிட்கோ அப்படிங்கிறது சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக, டிட்கோ அப்படிங்கிறது எதுக்காக தான்? நம்ம தொழில்துறையை முன்னேற்றத்திற்காக. டிக் அப்படிங்கிறது நமக்கு வேண்டிய சிறு உதவிகளை இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. டிக். அடுத்து டான்சி, இதுதான் சிறு தொழிலுக்காக உருவாக்கப்பட்ட முதல் நிறுவனம். ஓகே, லாஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ், இதுவுமே ரொம்ப முக்கியமான பாக்ஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். நம்ம முன்னாடி ஐடி எல்காசஸ் பார்த்தோம்ல, எந்த ஏரியால எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த ஏரியால என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு பாக்ஸ்ல எந்தெந்த ஏரியால என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான்கினரி செஸ்ல மல்டி ப்ராடக்ட் செஸ் திருநெல்வேலியில இருக்கு டிஸ்ட்ரிக்ட்ல. பல்நோக்கு உற்பத்தி செஸ் திருநெல்வேலியில நாங்குநேரி செஸ் அப்படிங்கிறதுல இருக்கு. அடுத்து எண்ணோ செஸ் அப்படிங்கிறது அனல் மின் திட்டம், இது எங்க இருக்கு? வயலூர். அடுத்து கோயம்புத்தூர் செஸ் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். அடுத்து ஓசூர் செஸ் தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, ஆட்டோ இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். பெரம்பலூர் செஸ் மல்டி ப்ராடக்ட் செஸ். ஆட்டோ சிட்டி செஸ் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் திருவள்ளூர். வாகன தொழில் நகரம், வாகன உதிரி பாகங்கள் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இது எங்க? திருவள்ளூர்ல. அடுத்து இந்தியா சிங்கப்பூர் செஸ் அப்படிங்கிறது ஐடி, மின்னணு வன்பொருள், அதாவது ஹார்ட்வேர் டிவைசஸ். அடுத்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர் ஹவுசிங், அதாவது தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள். லாஸ்ட் உயிரி மருந்துகள் செஸ், பயோ பேராமெடிக்கல் செஸ், இது கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பாய்சன் கண்ட்ரோல் சென்டர், சென்ட்ரல் ஃபார் ரீஜனேட்டிங் மெடிசின் ரிசர்ச். மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாடு மையம், மையமில் உருவாக்க மருத்துவம், மருத்துவ ஆராய்ச்சி. ஸோ இந்த பாக்ஸை அப்படியே நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து மெப்ஸ், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னா 1984ல. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம், சென்னையில ஜிஎஸ்டி ரோடு தாம்பரத்துல தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. லாஸ்ட் கண்டென்ட், இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாதலின் பிரச்சனைகள். தமிழ்நாட்டுல நிறைய வகையான இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது எவ்வளவு காலம் நிலைச்சிருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் இருந்தா மட்டும் போதாது, அது பல காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து ரெண்டாவது, இப்போ அதாவது கெமிக்கல் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது மூலமா நிறைய பொல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவும் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆறு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுல அந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் போய் சேர்றதுனால மக்களோட ஹெல்த்தும் பாதிக்குது, அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவும் நிறையவே மாசடையுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் நிறைய புது புது டெக்னாலஜி எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு அது மூலமா வேலையை செய்யறதுனால மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நாளடைவுல குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுவுமே இப்ப எப்படி வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா டெம்பரரியா வேலைக்கு ஒருத்தங்களை வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து அடுத்த வேலைக்கு பார்க்க போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப நிலவுறதுனால ஜாபோட குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப தற்காலிகமா ஒருத்தங்களை வேலைக்கு வச்சோம் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க.
அதுல வந்து அவங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு இப்போதைக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுல வேலைக்கு அமருவாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? அந்த வேலையோட தரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது எல்லாம் தான் தொழில் மயங்களாவில் முக்கியமான பிரச்சனைகளா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க கண்டென்ட். ஓகே. இதோட இந்த டாபிக் நமக்கு முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். நம்ம எக்கனாமிக்ஸ்ல நம்ம 4ல இருந்து 5 டாபிக் தான் இருக்கு. அத முடிச்சிட்டோம்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.